தமிழாரம் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான பத்திரிகைகளின் கண்ணோட்டத்தில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 30/4/2024 டிரானலஸை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குங்கள், சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை. பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டும். தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரி. மைத்திரியை ஜனாதிபதியாக்கி பாரிய தவறிழைத்து விட்டேன், பிராச்சித்தம் தேடவே நீதிமன்றத்தை நாடினேன் என்கிறார் சந்திரிகா. அதாவது 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரியை தான் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்தி தவறிழைத்து விட்டதாகவும் அதற்காகத்தான் தான் பிராச்சித்தம் தேட நீதிமன்றத்தை நாடினதாக நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சந்திரிகா பண்டாரநாயக தெரிவித்திருக்கிறார். அதோட தன்னை 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நீக்குமாறு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லியிருக்கிறார். சட்டவிரோத மதுபானம் அருந்திய 3 உயிரிழப்பு. களத்துறையில இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. கடந்த 27ஆம் தேதி சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட மதுபானத்தை அருந்தியதால 3 பேர் உயிரிழந்திருக்கிறார். இளவேந்தன் காலமானார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இளவேந்தன் தன்னுடைய 91வது வயதில் காலமானார். ஜனாதிபதி ரணிலின் வெற்றியை யாராலும் மாற்ற முடியாது, ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக தற்போது இருக்கும் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதால் அவரது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்திருக்கின்றது. விஜயதாசவின் நியமனம் யாப்புக்கு விரோதமானது, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவிப்பு. ஊழல்வாதிகளால் வடக்கின் கல்வித்துறை சீரழிந்து வருகிறது, கடுமையாக சாடுகிறார் ராமலிங்கம் சந்திரசேகர். தகுதியற்றவர்களும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்படுபவர்களும் ஊழல்வாதிகளுக்கும் உயர் பதவிகளை வழங்குவதால் கல்வித்துறை தகுதியற்றவர்களுக்கும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளவர்களுக்கும் கல்வித்துறையில உயர் பதவிகள் வழங்கப்படுவதால கல்வித்துறை சீரழிந்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றது. வேலையில்லாத பட்டதாரிகளால் யாழில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுப்பு. நேற்றைய தினம் வேலையற்ற பட்டதாரிகளால யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டு முன்னெடுக்கப்பட்டது. கல்வியை நிறைவு செய்தும் தங்களுக்குரிய வேலை உரிய நேரத்தில் கிடைக்காமையால் பட்டதாரிகள் தாம் பெறும் கஷ்டத்தை எதிர்நோக்குவதாக குறித்த போராட்டத்தில் தங்களுடைய கருத்துக்களை பதாதை மூலம் வெளிப்படுத்தியிருந்தனர். அடுத்ததாக உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்வையிடலாம். யாழ்ப்பாணத்தில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 5 மீனவர்கள் கைது. மன்னாரில வெடிபொருட்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மீன்பிடியில ஈடுபட்ட 5 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலதிக வகுப்புகள் நடத்துவதற்கு தடை. எதிர்வரும் 6ஆம் தேதி காப்போதா சாதாரண தர பரீட்சைகள் ஆரம்பமாக இருக்கிறதால இன்று முதல் மேலதிக வகுப்புகளை அல்லது கருத்தரங்குகளை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டை விட்டு ஓடும் திட்டம் இல்லை, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. நாட்டை விட்டு வெளியேறும் எந்த திட்டமும் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியிருக்கிறார். மைத்ரிபால சிறிசேன நாட்டை விட்டு வெளியேறி தென்கொரியாவில தஞ்சமடைய இருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறதாம். அதுல எந்த விதமான உண்மையும் இல்லை என்றும் தான் நாட்டை விட்டு வெளியேற போவதில்லை எனவும் மைத்ரிபால சிறிசேன கூறியிருக்கிறார். புகைப்பிடிப்பதற்கு 52 கோடி செலவு. இலங்கை மக்கள் நாளொன்றுக்கு புகைப்பிடிப்பதற்கு 52 கோடி செலவு. இலங்கை மக்கள் நாளொன்றுக்கு புகைப்பிடிப்பதற்காக 52 கோடியை செலவிடுகின்றனர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனால பாத்தீங்கன்னா நாட்டில 83 விதமான மரணங்கள் தொற்றா நோய்களால் ஏற்படுவதாகவும் புகைப்பிடித்தல் இதற்கான முக்கிய காரணம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அரிசியில் ஊழல், அதாவது அரசாங்கத்தால இலவசமாக தரமற்ற அரிசி விநியோகிக்கப்படுகின்றது என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளமை தொடர்பாக உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பணிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக அமைச்சின் செயலாளரால் மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாம். இலங்கையில் இறப்பு வீதம் சராசரி அதிகரிப்பு. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளாக திடீரென ஜனாதிபதி ரணில் மைத்திரி இடையே ரகசிய சந்திப்பு. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தற்போதைய ஜனாதிபதியாக உள்ள ரணில் விக்ரமசிங்கவை ரகசியமாக சந்தித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி
பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. கிளிநொச்சியில் ராணுவத்தினரின் தேவைக்காக காணி சுவீகரிப்பதற்கு முயற்சி, பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து காணி அளவீடு கையிடப்பட்டது. அதாவது கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட மட்டுவில் நாடு கிராம அலுவலர் பிரிவில் 21 குடும்பங்களுக்கு தேவையான காணிகளை ராணுவத்திற்காக சுவீகரிக்க முற்பட்ட போது பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அந்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகள் கைவிடப்பட்டிருக்கின்றதா. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் முல்லைத்தீவை சேர்ந்த 2 பெண்கள் சிறுவன் கைது. முல்லைத்தீவை சேர்ந்த 2 பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திலே ஒரு சிறுவனை வெளிநாட்டிற்காக கொண்டு செல்வதற்கு அழைத்து சென்றிருக்கிறோமா. அந்த சிறுவனின் ஆவணங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு வெளிநாட்டுக்கு அந்த சிறுவனை கொண்டு செல்ல முற்பட்ட போதுதான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாயாறு கடற்பகுதியில் காணாமல் போன குடும்பஸ்தர் நேற்றைய தினம் சடலமாக மீட்பு. முல்லைத்தீவு நாயாறு கடற்பகுதியில் நீராட சென்ற இளைஞன் காணாமல் போன நிலையில நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. 2 பிள்ளைகளின் தந்தையான பாலசுந்தரம் பிரதீபன் எனும் 43 வயதினையுடைய நபரே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். முல்லையிலிருந்து தென்பகுதிக்கு 44 மாடுகளை கடத்த முயற்சித்த 7 பேர் போலீசாரால் கைது. இவ்வாறான செய்திகள் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன.